தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அன்பே சிவம், அறியும் சிவனும் ஒன்றே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இந்த மூன்று வார்த்தைகளையும் நாம் கேட்டிருக்கிறோம். இந்த அன்பே சிவம் என்பதற்கு உதாரணமாகவும் சிவபக்தியையும் விஷ்ணு பக்தியையும் ஒரு சேர வளர்த்தவராகவும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதை வாழ்க்கையிலே நடத்தி காட்டியவரும் ஆகிய நம்முடைய காஞ்சி பெரியவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை மக்களுக்கு, பக்தர்களுக்கு, அன்பர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம். திரிகால ஞானியான நடமாடும் தெய்வமான பெரியவாழ்கிட்ட பலவிதமான பக்தர்கள் வந்து பலவிதமான தங்களோட குறைகள்லாம் போக்கிண்டு அருள் பெற்றிருக்கா அப்படிங்கிற நிகழ்ச்சிகளை நாம் பார்த்துட்டு வரோம். பெரியவா பக்தாளில் பலதரப்பட்ட பக்தாள் அப்படின்னு சொன்னேன். பெரிய பெரிய பிரதம மந்திரியிலேருந்து ஆரம்பித்து பெரிய பதவியில் உள்ளவாழ்லேருந்து ஆரம்பித்து சர்வசாதாரண தினக்கூலி தொழிலாளியிலேருந்து அத்தனை பேரும் வருவா. அதில் படித்தவாளும் இருப்பா, படிக்காதவாளும் இருப்பா, உயர்ந்தவாளும் இருப்பா, தாழ்ந்தவாளும் இருப்பா, ஆணும் இருப்பா, பெண்ணும் இருப்பா, வயசானவா இருப்பா, குழந்தைகள் இருப்பா. இப்படி பலவிதமான மக்கள், அவளுக்கு பலவிதமான பிரச்சனைகள், அதுக்கேற்ற அருள். இதுக்கும் மேலே அந்த அறிவுரை அப்படிங்கிறது குரு உபதேசம் தானே நமக்கு முக்கியம். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் அப்படின்னு அந்த குரு உபதேசத்தை கேட்டால் தான் நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும், கிளாரிட்டி ஏற்படும் அப்படின்னு நமக்கு திருமந்திரம் சொல்கிறது. அந்த உபதேசம்தான் ரொம்ப முக்கியம். அவரோட உபதேசங்கள் எல்லாமே தெய்வத்தின் குரல் அப்படின்னு 7 பகுதிகளாக வந்திருக்கு. இருந்தால் கூட தனி மனித வாழ்க்கைக்கு அவாவாளுக்கு அந்தந்த சிச்சுவேஷனுக்கு அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற உபதேசங்கள்லாமும் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி பெரியவாளை நாடி பெரியவாளோட உபதேசத்தை கேட்டுண்டு வாழ்க்கையில் ஒரு முன்னுக்கு வந்த பல பக்தர்கள், அதில் குறிப்பிட்டு ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னா டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி. இந்த பேர், இவரை பற்றி எல்லாருக்குமே அநேகமாக உலகம் முழுக்கலும் பிரபலமான ஒரு వ్యక్తి. ஒரு சில பேருக்கு அவரோட பிஹேவியர், அவரோட நடவடிக்கைகள் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம், விசித்திரமாக இருக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை விட ஆச்சரியமாக இருக்கும். பெரியவா இப்படி அரசியல்வாதி, அரசியல்லாம் பேசுவாளா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். பெரியவா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவா தான், ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் அடங்கினவா, எல்லாத்துக்கும் ஈடு கொடுக்கக்கூடியவா. இப்படி பல அரசியல் தலைவர்கள்லாம் வந்து, பல நீதிபதிகள்லாம் வந்து பல முக்கியமான விஷயங்கள்லாம் பெரியவாள்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கா அப்படிங்கிறது அது ஒரு பெரிய வரலாறு. ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு தெளிவு ஏற்படணும், எப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறது அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் மந்திராலோசனை. அப்படி நமது புராண இதிகாசங்கள்லாம் பார்க்குறோம். ராமாயணத்திலாம் பார்த்தா தசரதராக இருக்கட்டும், இல்லை ஜனகராக இருக்கட்டும், வசிஷ்டர், வாமதேவர் முதலான பெரிய மகான்கள், தபஸ்விகள்லாம், ரிஷிகளெல்லாம் வச்சுண்டு மந்திரி மண்டலத்தில் வச்சுட்டு அவளோட அறிவுரையை கேட்டு நடந்துண்டா அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் எதுக்கு? ரிஷிகள்லாம் காட்டில் போய் உட்காந்து அவள் பாட்டுக்கு தபஸ் பண்ண வேண்டியதானே, அவள் ஆத்மக்ஷேமத்தை பார்த்துக்க வேண்டியதானே, அவளுக்கு எதுக்கு அந்த அரசியல் இதெல்லாம் அப்படின்னா அவளுக்கு ஒரு லாபத்துக்காக பண்ணலை. பொதுமக்களுக்கு நாடு நல்லபடியாக இருக்கணும், தர்மம் தழைச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லோரும் நன்மை அடையணுங்கிறதுனால தான் அவர்கள் இது மாதிரி விஷயங்கள்லையும் ஈடுபடுறா. அதை போல தான் அந்த புராண கால ரிஷிகள்லாம் எப்படிலாம் மந்திராலோசனை கொடுத்தாலோ, ஒரு நல்லது நினச்சி பண்ணினாலோ, அதை போல தான் நாம் கலியுகத்தில் இப்போ பார்த்த 20ஆம் நூற்றாண்டுலேயும் பார்த்த ஒரு மகானான தபஸ்வியான பெரியவா இப்படி பல சந்தர்ப்பங்களில்
இது மாதிரி அறிவுரைகள்லாம் கூறினதும் உண்டு, வழிகாட்டினதும் உண்டு. அப்படி ஒரு இந்த பெரியவா வழிகாட்டலுக்கு அறிவுரைக்கு அந்த பாக்கியத்தை அடைஞ்சவர் தான் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி. 1977ஆம் வருஷத்தில், அதுக்கு முன்னால் எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு அவசர நிலை பிரகடனம் பண்ணி நாட்டில் பல அரசியல் தலைவர்கள்லாம் ஜெயிலில் போய் இருந்து, அது ஒரு வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு அமக்கலாக நடந்தது. அதுக்கப்புறம் 77 ஜனதா ஆட்சி அப்படின்னு ஒரு எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்துன்னு எல்லாருமா கூட்டு சேர்ந்துன்னு ஆட்சிக்கு வந்தா. அந்த சமயத்தில் தான் முதல்ல பெரியவாளை தரிசனம் என்ற ஒரு வாய்ப்பு சுப்பிரமணிய சுவாமிக்கு கிடைச்சிது. பெரியவா தேனம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல இருக்கா. இவர் 77 தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு தோணித்து. ஏன் பெரியவாளை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. அவர் சொல்கிறாப்புல ஏதோ பக்தி பெருக்கிட்டு வந்ததில்லை, ஒரு கியூரியாசிட்டி, ஆர்வம். என்ன லட்சக்கணக்கான ஜனங்கள் இவர் காட்டில் இருந்தாலும் மேட்டில் இருந்தாலும் தேடின்னு போய் ஏதோ பார்க்குறாளே, அப்படி என்ன இவர்கிட்ட இருக்குது. இன்னும் பல அரசியல்வாதிகள், பல பெரிய மனுஷாலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் முக்கியஸ்தர்கள்லாம் இவரை தேடின்னு போய் பார்க்குறாளே. உள்நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்தெல்லாம் கூட வந்து பார்க்குறாளே. அப்படி என்ன தான் இவர்கிட்ட இருக்கும், அப்படி என்ன அவரோட தரிசனத்தில் அவரை பார்க்குறதுல என்ன ஒரு சுவாரஸ்யம் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினால தான் வந்தார். அநேகமாக பல பேருக்கு இது மாதிரி ஒரு ஆர்வத்தில் பெரியவாள்கிட்ட வந்தவா தான் நிறையாவும் இருக்கான்னு வச்சுக்கலாம். இவர் தொண்டர் அவளோட ஆள்லாம் படை சூழ இவர் கார்லேருந்து இறங்குறார். பெரியவா அப்படி ஏத்தாப்புல உட்காந்துட்டு தரிசனம் கொடுத்துருந்த பெரியவா இவர் காரை விட்டு இறங்குறத பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டா, கிடுகிடுன்னு ஏந்துன்னு உள்ளுக்குள்ளே போயிட்டா, இந்த குடிசைக்குள்ளே போயிட்டா. இவர் வந்துட்டுருக்கிற பார்க்கலான்னு வந்தவர் சரி ஏதோ உட்காந்து தரிசனம் கொடுத்துட்டுருக்காரு அப்படின்னு நினச்சிருந்தா, தடார்னு ஏந்துன்னு உள்ளுக்குள்ளே போயிட்டா. உள்ளுக்குள்ளே போனால் வந்தவருக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஆகிடுது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே எப்படி இருக்குது பாருங்க. அவருக்கு ஆச்சு, மனசில் ஏதோ தோணித்து, ஓ நம்மளை பார்க்கறதுக்கு விரும்பலை போல இருக்குது, நாம் ஒரு அரசியல்வாதியாக இருக்கோம், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பெரியவா விருப்பம் இல்லை போல இருக்குது, நமக்கு தரிசனம் கொடுக்க, அதனால தான் உள்ளே போகிறா அப்படின்னு நினச்சிண்டு இவராகவே என்ன பண்ணார், அப்படி கிட்டக்க வந்தவர் இப்படி பெரியவா அப்படி உள்ளே போகிறத பார்த்தோன்னே மனசுக்குள்ளே இது மாதிரி தீர்மானம் உண்டு, நம்மளை பார்க்கறதுக்கு பெரியவாளுக்கு விருப்பம் இல்லை போல இருக்குது, சரி நம்மளும் போய் அங்கே வந்து தர்ம சங்கடத்தை உண்டாக்க வேண்டாம், பெரியவாளுக்கு சிரமத்தை கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு அவர் திரும்பி போகிறதுக்கு காரில் ஏறத்துக்கு கிளம்புறார். அப்படி கிளம்புறதே பெரியவாளோட கைங்கரிய பரர் ஒருத்தர் ஓடி வந்தார். ஓடி வந்து இவர்கிட்ட, சார் உங்களை தான் பெரியவா ஒருத்தர் வரது கூப்பிட்றா அப்படின்னு. இவர் பார்த்தேன், அது நம்மளை பார்த்தாக்க ஏந்துன்னு போகிறாப்புல இருந்தது. அப்புறம் நாம் சரி திரும்பி போகலான்னாக்கா ஆளை கூப்பிட்டு அனுப்புகிறாரு அப்படின்னு. சரி போனார். போனால் உள்ளேருந்து பெரியவா கையில் ஒரு பேப்பரை எடுத்துன்னு வெளியில் வரா. வெளியில் வந்தவா உடனே அவர்கிட்ட கேட்குறா, உனக்கு தமிழ் புரியுமா அப்படின்னா. அவர் சொன்னார், புரியும் அப்படின்னு. உடனே அடுத்தது பெரிய வைக்கிறா, இவ்வளோ தூரம் அங்கேருந்து என்னை பார்க்கணுன்னு வந்துட்டு என்னை பார்க்காத நீ பாட்டுக்கு திரும்பி போகிறையே, ஏன் இப்படி போகிற அப்படின்ட்டு, அப்படி உனக்கு திரும்பி போகிறதுக்கு யார் ஒன்றா அலோவ் பண்ணினா, அனுமதி கொடுத்தா அப்படின்னு. இவர் இந்த கேள்வியை எதிர்பார்க்கல. உடனே என்ன சொன்னார், இல்லை நான் பார்க்கணுன்னு தான் வந்தேன், ஆனால் பெரியவா எதுன்னு உள்ளே போனதுனால என்னை பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சிண்டு நானாகவே திரும்பி போனேன் அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சுட்டே கையில் இருந்த பேப்பரை காமிச்சா அதில் ஆச்சரியம் என்னென்னா, இவரோட ஃபோட்டோவோட இருக்கிற ஒரு பேப்பர். அது என்ன பேப்பர் அப்படின்னா, தினமணி கதிர் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கையில் மாவீரன் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு இவரை இன்டர்வியூ எடுத்து இவரோட படத்தோட இந்த செய்தியெல்லாம் போட்டிருக்கு. அது இந்த தினமணி கதிரில் வந்ததில் இவரோட இன்டர்வியூ வந்த அந்த பக்கம். இதை காமிச்சிட்டு, இந்த ஃபோட்டோவில் இருக்கே இது நீ தானே அப்படின்னா. ஆமாம் நானே தான் அப்படின்னு. அப்புறம் எந்த ஊர், மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் உண்டு. இதெல்லாம் விசாரிச்சா, இவரோட டீட்டெயில்ஸ்லாம் விசாரிச்சுட்டு, சரி இப்போ நீ போகலாம் அப்படின்னா. இவருக்கு ஒரு
ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சுது பெரியவா இவரை பார்த்தோன்னே எதுக்கு ஏந்துன்னு கொடுக்கணும்னு உள்ளே போனா அப்படின்னா, இவரை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துடுத்து இந்த தினமணி கதிர் இந்த இன்டர்வியூ அந்த பேப்பரை எடுத்துன்னு வரணுங்கிறதுக்காக உள்ளே எடுத்துன்னு வரதுக்காக போயிருக்கா. இவர் என்ன நினச்சிட்டு இவரை பார்க்க இஷ்டம் இல்லாத உள்ளே போயிட்டாளாக்கும் அப்படின்னு. அவர் போய் பேப்பரை எடுத்துன்னு வழியில் வந்தோடனே இவர் போகிறத பார்த்துட்டு தான் திருப்பி கூப்பிட்டுன்னு இருக்கா. நீ சொல்லிவிட்டு சரி இப்போ நீ போகலாம், ஆனால் இனிமேல் ஒன்று வச்சுக்கோ, எப்போ இங்கே வந்தாலும் சரி என்கிட்ட உத்தரவு வாங்கிக்காத என்னோட அனுமதி இல்லாத நீ போகக்கூடாது, சரியா அப்படின்னா. சரி அப்படின்னா அவர் கிளம்பி வந்துட்டார். இப்படி தான் முதல்ல சந்திப்பு 1977 மகாபெரிவாளோட சுப்பிரமணிய சுவாமிக்கு. அதுக்கப்புறம் இந்த சந்திப்பு இந்த அந்யோன்யம் ரொம்ப நெருக்கமாச்சு. இப்படி ஆரம்பமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால ஒரு ஏதோ சீன் மாதிரின்னா இருக்குது, ட்ராமா சீன் மாதிரி. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பெரியவாள்கிட்ட அசாத்திய ஈடுபாடு வந்து அப்பப்போ வந்து தரிசனம் பண்ணுறது அப்படின்லாம் இருந்தால், அப்படி இவர் ஒரு தடவை போகிறதையே கூட இருக்கிற தொண்டர் சார் வாங்கோ வாங்கோ வாங்கோ, உங்களுக்காக தான் பெரியவா காத்துட்டுருக்கா வாங்கோ அப்படின்னார். சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆச்சரியம், எனக்காக பெரியவா காத்துட்டுருக்காளா? அது எப்படி தெரியும் நான் வரப்போகிறேன்னு பெரியவாளுக்கு? நான் ஒன்றும் அனௌன்ஸ்லாம் பண்ணலையே, சொல்லிட்டு வரலையே, நான் பாட்டுக்கு இந்த பக்கமாக போனேன், சரி ஏதோ பெரியவாளை பார்க்கணுன்னு தோணித்து அதனால தானே வந்தேன், எனக்காக ஏன் காத்துட்டுருக்கான்னு சொல்கிறேன் அப்படின்னு. அது எப்படி தெரியும் பெரியவாளுக்கு நான் வரப்போகிறது அப்படின்னு. உடனே அந்த தொண்டர் சொன்னார், இப்படி எங்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை, இது நீங்கள் வரப்போகிறது இல்லை, இது என்ன எல்லாமே பெரியவாளுக்கு தெரியும், இதுதான் நாங்கள் அப்பப்போ எப்பொழுதுமே தினம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சி, அதனால் எங்களுக்கு ஒன்றும் அதிசயம் இல்லை அப்படின்னுட்டு நான் எல்லாம் யாருக்கும் இதை சொல்லலை, எப்படி பெரியவாளுக்கு தெரிஞ்சுன்னா ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் சர்வ சகஜம் இங்கே பெரியவா சன்னதியில் அப்படின்லாம் சொல்லிட்டு உள்ளே அழைச்சின்னு போகிறார். உள்ளே அழைச்சின்னு போனால் பெரியவா உட்காத்தி வச்சா குசலெல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறம் பேச ஆரம்பித்தா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போல் இவர்கிட்ட சீரியஸ் டிஸ்கஷன் பேசின்னு இருக்கா. பல விதமான சப்ஜெக்ட் அதில் பேசின்னு இருக்கா. அப்போ உடனே பெரியவா சொல்றா, இங்கே பாரு, அரசியல்வாதிகளுக்கு ஏதோ பதவி பணம் அப்படிங்கிறதெல்லாம் வரும் போகும், இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், அதனால் இதெல்லாம் சர்வ சகஜம், அதை முதல்ல லட்சியம் பண்ணப்படாது. இன்னொன்று என்னமோ நம்ம அரசியல் வாழ்க்கையில் பெரிய நாம் வெற்றி எதுன்னு நினச்சிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பெரிய மந்திரி ஆகிட்டாலோ பிரதமர் ஆகிட்டாலோ இல்லை ஒரு பெரிய தலைவர் ஆகிட்டாலோ இதுதான் நமக்கு பெரிய அரசியல் வெற்றி அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். அப்படி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் வெற்றி இல்லை. அப்போ வெற்றின்னா நிஜமான வெற்றினா என்னன்னார், தனியாக நின்று என்ன எதிர்ப்பு வந்தாலும் அதை சமாளித்து பொதுமக்களோட சிந்தனையை நெறிப்படுத்தணும், அவளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி அவளோட நன்மைக்காக போராடுறது. அப்படி போராடுறதே அதில் பல எதிர்ப்பு வரலாம், இதை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பெரிய பதவி தான் வேணும் அப்படி தான் வேணும் அப்படின்னு இல்லை, ஒரு சாதாரண தொண்டனாகவும் இருந்து இந்த சர்வீஸ் பண்ணலாம். அப்படி பண்ணுறதே பல எதிர்ப்பெல்லாம் வந்தால் சில சமயங்களில் எல்லாரும் விட்டு போகிறாப்புல இருக்கும், தனியாக நிற்கிறாப்புல கூட இருக்கும். அப்படி தனியாக நின்னாலும் சரி, எதிர்ப்பு என்ன வந்தாலும் சமாளிச்சுண்டு எடுத்த காரியத்தில் அந்த லட்சியத்தில் உறுதியோடு இருந்து பொதுமக்களுக்கு ஒரு நல்லது செய்கிறது. அது குறிப்பாக நல்லது நல்லது அப்படின்னா அவளோட எண்ணங்கள் நல்ல விதமாக இருக்கிறது, நல்ல தார்மீக சிந்தனையோடு அவள் இருக்கிறது, அவள் வாழ்க்கையில் நேர்வழியில் இருக்கிறதுக்கு நாம் பாடுபடுறது. அப்படி பண்ணுறது தான்ப்பா அரசியல்வாதிக்கு வெற்றி. பதவி வரத்தினாலேயோ பட்டம் வரத்தினாலேயோ வெற்றி இல்லை. இப்படி ஜனங்களுக்கு ஒரு நேர்வழிப்படுத்துறது தான், அதுக்கு நாம் பாடுபடுறது தான், அதுக்கு வர கஷ்ட நஷ்டங்களை லட்சியம் பண்ணாத நம்ம உறுதியோடு இருந்து பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதைத்தான் நீ உன் லைஃப்பில் ஒரு லட்சியமாக வச்சுக்கணும், அதைத்தான் உன்னோட வெற்றியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உதாரணம் வேறு காமிக்கிறா. இப்படி ஜனங்களோட நன்மைக்காக தனி மனிதராக இருந்து பாடுபட்டவாழ்ல உனக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா புராண காலத்தில் ஆதிசங்கர்லேருந்து ஆரம்பித்து இப்போது காந்தி அப்படிங்கிற ஒரு தலைவர் வரைக்கும் பார்க்குறோம். இவாள்லாம் ஒரு முதல்ல தனி மனிதர்களாக தான் நின்று போராடி இருக்கா. அப்படி போராடினாவா ஏதானும் பதவி வகிச்சாளா, ஒரு பட்டத்தை அடைஞ்சாளா, எதுக்கான ஆசைப்பட்டாளா? இல்லை, கிஞ்சித் கூட இல்லை. அப்படி இருந்து எந்த ஒரு பட்டம் பதவி அப்படிங்கிற ஏதோ ஒரு
இதையும் லட்சியம் பண்ணாத தனி மனிதர்களாக இருந்து அவள் ஜனங்களுக்கு சேவை பண்ணியிருக்கா. அப்படி பண்ணினத்தினால தான் இன்று வரைக்கும் அவளோட பெயரெல்லாம் நிலைச்சி இருக்குது, அவளோட புகழ் நிலைச்சிருக்கு சொல்கிறாப்புல இருக்குது. இவாளெல்லாம் உதாரணமாக வச்சுன்னு அதை மாதிரி நீனும் எந்த ஒரு பதவிக்கும் பட்டத்துக்கும் ஆசைப்படாமல், பேரு புகழுக்கு ஆசைப்படாமல், அப்படி நம்ம பண்ணுறதுனால நமக்கு ஒரு கெட்ட பேர் வருமோ, நம்மளை பரியாசம் பண்ணுவாளோ, நம்ம பேருக்கு ஒரு இழுக்கு வருமோன்னு கவலை கூட படாமல் பொது நலனுக்காக, தர்மத்துக்காக, மக்களோட நன்மைக்காக நீ பாடுபட்டேன்னு வச்சுக்கோ. இதுதான் பெரிய தியாகம். அப்படி பண்ணினா என்னோட ஆசீர்வாதம் உண்டு அப்படின்னு அவர் சொல்கிறார். பெரியவாளோட இந்த உபதேசம் ஆழமாக பதிஞ்சதுனால தான் இன்னி வரைக்கும் நான் எந்த ஒரு எதிர்ப்பையுமோ இல்லை ஏதோ அவ பேர் எதை பற்றியும் கவலைப்படாத, எனக்கு எது சரின்னு தோன்றதோ, என் மனசாட்சிக்கு எது தர்மம்னு தோன்றதோ அந்த தர்மத்துக்கு என்னால் முடிஞ்சதை செஞ்சுருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் பெரியவா அன்றைக்கி சொன்ன அறிவுரையை அந்த உபதேசம்தான் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இல்லாமல் மணிக்கணக்காக பேசியிருந்தா. இப்படி பல சந்தர்ப்பங்கள் 1980ஆம் வருஷத்தில் என்ன பண்ணால் அந்த ஜனதா ஆட்சி போய் திருப்பி இந்திரா காந்தி பிரதமரானா, நல்ல பெரிய வெற்றியோடு பிரதமரானா. அந்த சமயத்தில் இவர் பெல்காத் கிட்டக்க பெரியவா இருக்க, இவர் தரிசனத்துக்கு போகிறார். போனால் பெரியவா இவரை பார்த்தோன்னே கூப்பிட்றா, கூப்பிட்டுட்டு தனியாக அழிச்சுன்னு போகிறா. ஏன்னா ஜனங்கள்லாம் பக்கத்தில் நின்று தரிசனம் பண்ணின்னு இருக்கா. தனியாக அழிச்சுன்னு போய் பெரியவா சொல்கிறா. இவர் கொஞ்சம் அப்செட் ஆகி வருத்தப்பட்டிருந்தார். ஏன்னா இந்திரா காந்தி திரும்பி வந்தாச்சு, பதவிக்கு வந்தாச்சு, என்ன ஆகுமோ, முதல்ல இருக்கிறதே தான் எமர்ஜென்சி முதலால தான் கொண்டு வந்து எல்லாருக்கும் பல சிரமங்கள்லாம் ஏற்பட்டுது. அப்போ நாம் அதெல்லாம் எதிர்த்தது மனசில் வச்சுன்னு இப்போ என்னென்னலாம் நமக்கு ஒரு சிரமம் வரப்போகிறதோ அப்படின்னு இவர் வருத்தப்பட்டார். அப்போ உடனே பெரியவா சொல்கிறா, இந்த சமயத்தில் நாட்டுக்கு ஒரு உறுதியான ஒரு ஆட்சி தேவை, ஸ்திரமான ஆட்சி தேவை. அதனால் இந்த சமயத்துக்கு ஏற்றாப்பில் அவளுக்கு இந்த பதவியில் வந்திருக்கிறது எனக்கு என்னமோ சரின்னு தோன்றுறது அப்படின்னு பெரியவா சொன்னால் சமாதானம் சொன்னா. ஆனால் இவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது, திடுக்கிட்டு போனார். பெரியவா எப்படி இப்படி சொல்கிறா, நாம் எல்லாரும் ஏதோ பெரிய ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறோம், பெரியவானா இதுதான் இப்போ தேவைன்னு சொல்கிறாளே அப்படின்ட்டு இவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது, கவலையாக இருந்தது. உடனே சொல்கிறார், இல்லை வேறு ஒன்றும் இல்லை, திருப்பி எதான எமர்ஜென்சிலாம் கொண்டு வந்து எதான பழிவாங்கிற நடவடிக்கைலாம் எதுனா என்ன பண்ணுறதுன்னு பயமாக இருக்குது அப்படின்னு. இதுக்கு பெரியவாளோட பதில் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சிரிப்பு சிரிச்சா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சுவாமி சொல்கிறார், பெரியவா நான் இப்படி நினச்சேன், திருப்பி இது மாதிரிலாம் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் பெரியவா சிரிச்சா. அதுக்கப்புறம் தான் கூட இருக்கவாள்கிட்ட விசாரிச்சதுலேயே தெரிஞ்சுது, இந்த தேர்தலுக்கு முன்னால் ஹூப்ளி கிட்ட பெரியவா இருக்கிறதே அந்த அம்மா தரிசனம் பண்ணியிருக்கா. அப்போது தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது. அப்போது பெரியவாள்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்தாலாம், நான் இந்த தரம் ஜெயிச்சு வந்தேன்னா ஆட்சிக்கு வந்தால் நான் முன்னால் பண்ணினாப்புல இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், அதுக்கு பெரியவாள்கிட்ட வாக்குறுதி தரேன், அப்போ பண்ணினாப்புல இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், அதனால் பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டா அப்படின்னு சொல்கிறது. இவர் பயந்தாரோலியோ திருப்பி அதை மாதிரி தானே பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கு பெரியவா சிரிச்சதுக்கு காரணம் என்னன்னார், பண்ண மாட்டா ஏன்னார், திருப்பி அப்படி பண்ண மாட்டேன்னு என்கிட்ட ஃபீல் பண்ணி வாக்குறுதி கொடுத்துருக்கா அப்படின்னு. அப்புறம் உடனே சொல்கிறா, சரி இன்னொரு சமயத்தில் எதிர்கட்சி இந்த கம்யூனிஸ்ட்டு இவாளெல்லாம் கூட ஒன்றா சேர்த்து ஒன்றால் வேலை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால். இவர் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்த்து செய்யணுங்கிறது சரி, கம்யூனிஸ்டுகளையும் கூட அப்படின்னு ஏன் பெரியவா சேர்த்துண்டா இவருக்கு புரியல. அப்புறம் இது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியுறது. 1979ஆம் வருஷத்தில் டிசம்பரில் என்னாச்சு, சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தான் மேலே படையெடுத்தது. அதுக்கப்புறம் அடுத்தது பாகிஸ்தானை மேலே படையெடுத்து அதை ஆக்கிரமிக்கிறதுக்கு தயாராக இருந்தது. அதுக்கப்புறம் நேச்சுரலி இந்தியா. இப்படி அவளோட எதிர்கால திட்டம் போட்டு நடந்துட்டுருக்கு. ஆனால் பெரியவாளுக்கு தெரியாதோ, அது திரிகால ஞானிங்கிறது எப்படி தெரிஞ்சுன்னா, இவா ஏதோ இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தா. ஆனால் அப்போ 500 வருஷம் கழித்து 1991
இந்த கம்யூனிசம் என்ன ஆயிடுத்துன்னா தன்னை தானே தாங்கிக்க முடியாத போய் அது மூழ்கி போய் சோவியத் யூனியன் சிதறி போச்சு, 16 நாடுகளுக்கு மேலே சிதறித்து அப்படின்லாம் தெரியறது. இதை மனசில் வச்சுட்டு தான் இன்றைக்கி வேணா அவள் அப்படி இருக்கலாம், பின்னால் இப்படிலாம் வரப்போகுது, அவளையும் சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வச்சுன்னு தான் அவளையும் சேர்த்துன்னு பண்ணிக்கிறியோ அப்படின்னு பெரியவா சொன்னது புரிஞ்சுது. இப்படி பிற்காலத்தில் என்ன நடக்க போகிறது, அதுக்கு இப்போ நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன இப்படிங்கிறதெல்லாமும் பெரியவா பல சந்தர்ப்பங்களில் இவரோட பேசியிருக்கா அப்படின்னும் தெரியுது. அப்படி இருக்கிற அந்த சுப்பிரமணிய சுவாமி அவருக்கு இன்னும் பல அபூர்வமான விஷயங்கள்லாம் அவர் வாழ்க்கையில் பெரியவா அனுகிரகத்தெல்லாம் நடந்திருக்கு. அவர் சொந்த வாழ்க்கையில் இருக்கட்டும், அவரோட பொது வாழ்க்கையிலையும் இருக்கட்டும், பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பலதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அது அவரோட சொந்த வாழ்க்கைக்கு என்ன பலன் அப்படிங்கிறத விட உலகத்துக்கு என்ன பலன், பொதுமக்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படி நடந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என்னங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.